அதிகமாக
பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபாயால் நிலை நிற்கிறோம். ஓம் கிருபாயால் நிலை நிற்கிறோம். கிருபாயால் நிலை நிற்கிறோம். ஓம் கிருபாயால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபாயால் நிலை நிற்கிறோம். ஓம் கிருபாயால் நிலை நிற்கிறோம். கிருபாயால் நிலை
நாம் வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. நாமெல்லாம் பாஸ்டராக இருக்கிறோம், விசுவாசியாக இருக்கிறோம், வீட்டுக்கூட்ட தலைவராக இருக்கிறோம், சண்டே கிளாஸ் நடத்துகிறோம், வாலிபர் கூட்டம் நடத்துகிறோன்னா இது நம்மால் உண்டாகிறது அல்ல. தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறார், தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். வசனம் சொல்கிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு என்று. ஆண்டவர் நம்மை அன்புடன் பாசத்துடன் ஆண்டவர் என் ஜனம் என்று சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை இன்னைக்கு நேற்று அல்ல, ஆமென், ஸ்தோத்திரம், நான் எப்பவோ தெரிந்து கொண்டேன். தாயின் கருவிலே உருவாக முன்னவே காலாதி காலங்கள் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகையால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு முதலாவதாக அவர்களுடைய தாகத்தை நான் தீர்ப்பேன். அவர்கள் என்ன தாகத்தோடு வந்திருந்தாலும் சரி, வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். அவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ ஆண்டவர் தருகிறார். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு என்று சொல்கிறார். அவர் உங்களை அழைத்தது உண்மையானால் உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் தேவன் செய்வார். அல்லேலூயா. நான் பாஸ்டராக இருக்கிறேன், நான் விசுவாசியாக இருக்கிறேன். நான் விசுவாசியாக இருக்கிறது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னை ஆண்டவர் ஒரு விசுவாசியாக தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கே விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு எல்லா கிருபைகளையும் தருகிறார். எதற்காக ஆண்டவர் தருகிறாராம்? கடும் வனாந்தரத்திலே, ஆமென், ஸ்தோத்திரம், அவர்களுக்கு நான் தண்ணீர்களை தருவேன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா கிருபையும் எல்லா உதவிகளையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் ஜனம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவருடைய சத்தியத்தை பிறருக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்கு உதவி செய்கிறார், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சத்தியத்தை சொல்லணும். சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுதுதான், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லும் பொழுதுதான் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கர்த்தர் இன்னும் கூட 6வது வசனத்தில் சொல்றாரு, நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவாராம். நான் வடக்கே நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராது என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமார்த்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வடக்கை நோக்கி என்ன சொல்வாரா? கொடு என்று சொல்வாரா. நம்முடைய ஆசீர்வாதம் அநேகர் பிடித்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய ஆசீர்வாதத்தை அநேகர் பிடித்து வைத்திருக்கிறார்கள். சில நேரத்தில் மனிதர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள், சில நேரத்தில் இயற்கை பிடித்து வைத்திருக்கிறது, சில நேரத்தில் பிசாசு பிடித்து வைத்திருக்கிறது நம்முடைய ஆசீர்வாதத்தை. ஆண்டவர் சொல்றாரு, அதை எல்லாம் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு நான் சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஆண்டவர் இந்த இடத்துல தாயின் கருவிலே உருவாக முன்னே நம்மை தெரிந்து கொள்கிறார். அடுத்தது பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. இன்னான் இன்னான் இதிலே பிறப்பான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் பேர் சொல்லி அழைக்கிறேன். ஏசப்பா பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் வாயிலாக இந்த குழந்தைக்கு என்ன பேர் அப்படின்னா, இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார். அல்லேலூயா. யோவானுக்கு சொல்லியிருந்தார், இவருக்கு யோவான் சொல்லி பேர் வை. அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தார், ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும், அதுக்கு யோவான் பேர் வை அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அது எப்படி குழந்தை பிறக்கும்? என் மனைவிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லையே, இனிமேட்டு பிறக்காது அப்படின்னு. நான் சொல்கிறேன், நீ எழுத்து பேசுறியா? அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஊமையாயிரு, அப்போ தான் நான் சொன்னது உனக்கு விளங்கும் அப்படின்ட்டு யோவான்னு அன்றைக்கி சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அவர் ஊமையாக இருந்தார். ஒரு 2-3 வருஷத்துக்கு ஊமையாக இருந்தார். குழந்தை பிறந்தது, யோவான் பிறந்துட்டார்.
பிறந்த உடனே இந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே கொஞ்சம் குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். அவர் 3 வருஷமாக ஊமி ஆகிட்டார். பிரதான ஆசிரியனாக இருந்து இப்போ என்ன செஞ்சிட்டாரு, ஊமியாக மாறிட்டார். சரி, அவர்கிட்ட பேபேனாவது ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், சிலேட்டு கொண்டுட்டு வா அப்படின்னாராம். சிலேட்டை எடுத்துகிட்டு போனாங்களாம். சிலேட்டை எடுத்துகிட்டு போய் அந்த பேர் இவருக்கு இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து யோவான் அப்படின்னு சொல்லி அவரே எழுதினாராம். எழுதிட்டு எல்லாரும் அதை யோவான்னு படித்தாங்களாம். இந்த சிலேட்டை எழுதுனதை யோவான்னு படித்தார். படித்த உடனே இவரும் படிச்சிட்டார் யோவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவருக்கு வாய் விட்டுருச்சு. அந்த ஊமையான கட்டுகள் என்ன செஞ்சிருச்சு, விட்டுருச்சு. இவர் தெளிவாக பேச ஆரம்பித்துட்டார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சிலரை ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த பேர் எப்போ ஆண்டவர் வைக்கிறார்? இன்னைக்கு நேற்று வைக்கல, என்றைக்கோ ஆண்டவர் வைக்கிறார். நாம் பேர் வைக்கக்கூடாது, நாம்ளா சில பேர்களை செலக்ட் பண்ணக்கூடாது, ஆண்டவர் பக்கம் விட்டுறணும். அல்லேலூயா. அவரே செலக்ட் பண்ணி வைப்பார். அவர் என்ன வச்சாலும் அது நல்ல பேராக தான் இருக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு. சில நேரத்தில் விடிய காலத்தில் உங்களை ஆண்டவர் வந்து கூப்பிடுவார், எந்திரிச்சு ஜெபம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை எழுப்பி விடுவார். யாரோ கூப்பிடுறாங்க, திருடன் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் தான் உங்களை ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறார். அல்லேலூயா. 12 மணிக்கு தூங்கிட்டு இருந்தாலும் கூப்பிடுவார், விடிகாலம் தூங்கினாலும் கூப்பிடுவார், பகலாக இருந்தாலும் கூப்பிடுவார். எந்த நேரமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுன்னு நினச்சா உங்களை கூப்பிட்டு விடுவார். அல்லேலூயா, ஆமென். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி என்னை நம்பும் பொழுது நான் அவர்களுக்கு முன்னாக போய் கோணலான எல்லா காரியத்தையும் நான் செவியாக மாற்றுவேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனையோ கோணலான காரியங்களை ஆண்டவர் செம்மையாக மாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஸ்தாபனத்திலே, இந்த சபையிலே கூட நிறைய தேவைகள், நிறைய அத்தியாவசியங்கள், நிறைய பண தேவைகள், நிறைய பொருள் தேவைகள், எல்லாவற்றுக்கும் நம்முடைய தேவன் போதுமானவராக இருந்து உதவி செய்து கொண்டு வருகிறார். ஒரு நாள் இல்லை என்று ஆண்டவரிடத்தில் சொல்வதில்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அவர் இல்லை என்று சொல்லுவதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இல்லை என்று சொல்லலை. 4வது வசனத்தை சொல்றார், வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன். உன்னுடைய ஆசீர்வாதம் வெண்கல கதவுக்கு பின்னாடி இருக்கிறதா, அதை உடைத்து உனக்கு தரப்போகிறேன், நீ விசுவாசமாக இரு. ஆமென், அல்லேலூயா. பிரச்சனை நம்மகிட்ட தான். வசனம் அடிக்கடி சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதுதான் ஒரு நீங்கள் மேலே வருவதற்கு, கீழே விழுந்துட்டா ஆழமான பகுதியிலே, குழியான பகுதியில் விழுந்துட்டா மேலே வர்றதுக்கு ஒரு கயிறு போட்டு இதை பிடிச்சிட்டு மேலே வாம்பாங்க. அது மாதிரி அந்த ஒரே வசனம் தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. நீ விசுவாசித்தால். சிலர் அவிசுவாசமாக இருப்பாங்க, அவங்கள பார்த்து ஆண்டவர் அதே தான் சொல்லுவார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது நல்லா போகுமா, நல்லா போகுமா. 12 வருடமாக வியாதியாக இருந்தது. அந்த மகள் உதிரத்தின் ஊரல், அந்த மகளுக்கு அதிகமாக பெண்களுக்குரிய பெரும்பாடுள்ள நோய் அந்த மகளுக்கு இருந்து தன் ஆசையெல்லாம் செலவழித்து விட்டார்களாம். எல்லா பணமும் வேஸ்ட் ஆகிடுச்சு. கடைசியாக ஆண்டவர் அந்த ஊருக்கு வரார். அவர் முதல்ல வந்திருந்தால் பணம் வேஸ்ட்டாகாமல் இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு அந்த விசுவாசம் இருந்திருக்குமா அப்படின்னு தெரியாது. இன்னும் டாக்டர்கிட்ட போகலாம், இன்னும் டாக்டர்கிட்ட போகலாம், இன்னொரு டாக்டர்கிட்ட போகலாம், இன்னொரு அந்த புத்தி தான் வந்துட்டு இருக்கு. இந்த அம்மாவும் அந்த புத்தி தான். இன்னொரு டாக்டர் எல்லா டாக்டர்கிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு ஒரு பணமும் இல்லாத போது இயேசு அந்த ஊருக்கு வந்தார். இனி வழியே இல்லை, பணமும் இல்லை, நம்ம மரணம்தான் என்று நினைத்து கொண்டு இருக்க பொழுது ஆண்டவரை யாரும் தொடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க, ஆண்டவர் வல்லமையானவர். அவரை தூரத்திலிருந்து, அதாவது அவருடைய ப்ரெசன்ஸ் அவரை சுற்றிலும் ரொம்ப தூரத்துக்கு இருக்குமா. எப்படி கரண்ட் பெரிய ஹெச்டி லைன் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அந்த கரண்ட் என்ன செய்யுமா, பாஸ் ஆகுமா. சிட்டுக்குருவி டவர் ப்ராப்ளத்தினால தான் கம்மியாயிடுச்சான். லட்சக்கணக்கான குருவிகள் இருந்த இடத்துல இப்போ ஆயிரக்கணக்கான குருவிகள் தான் இருக்கிறதாம். காரணம் என்னவென்றால், நிறைய நம்ம டவர் வச்சதுனாலையும் அந்த கம்பி கீழாக போகிறதுனாலையும் அதனால் அது தெரியாமல் போய் அதுக்குள்ளார உளுந்து அது செத்து போயிடுது. போகட்டும். அப்படியாக ஆண்டவருடைய பவர் எப்படிப்பட்டதென்றால் வல்லமையான பவர். அவர் பேசினா பவர், அவர் சொன்னா பவர், அவர் பார்த்தா பவர். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம். இப்போ ஆண்டவர் இங்கே நின்றுட்டு இருக்காங்கன்னா அந்த இடம் முச்சூடும் ஒரு 50 அடி 100 அடி 500 அடி தூரத்துக்கு அவருடைய வல்லமை அப்படியே பரவிக்கிட்டே இருக்குமா. கிட்ட போனாவே நல்லா போயிருமா. அல்லேலூயா. இந்த மாதிரி என்ன பண்ண, பின்னாக போய் அதனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். அல்லேலூயா.
உடனே அந்த அம்மா சுகமாயிட்டாங்க. அந்த சுகமான நிகழ்ச்சி ஆண்டவருக்கும் அந்த அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஏன்னா கும்பல் அதிகம். அந்த அம்மா யாருக்கிட்டையும் எந்த மேட்டரும் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், பின்னாக திரும்பி என்னை யார் தொட்டது, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது என்றார். அப்படி தான் அவங்க முழிக்கிறாங்க, ஐயோ இப்போ யார் தொட்டாங்களே தெரியல. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, சீசர்கள் சொன்னாங்க, ஜனக்கூட்டம் நிறையா இருக்குது, எல்லாருமே என்ன செய்கிறாங்க, நெருக்கிக்கிட்டு போகிறாங்க, யார் தொட்டதுன்னு நாங்கள் என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொன்னார்கள். சீசர்கள் எப்பயுமே ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. நாமளும் அப்படி தான், தப்புன்னு தெரியாது ரைட்டுன்னு தெரியாது, ஜெபத்தில் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக பெருமூச்சு விட்டு இதுதான் கிடைக்கணும், இப்படி தான் கிடைக்கணும்னு நமக்காக நல்லா ஜெபம் பண்ணுறாராம். அல்லேலூயா. நாம் தப்பாக ஜெபம் பண்ணால் கூட அவர் அதை மாற்றி இந்த வார்த்தையை இந்த இடத்துல போடக்கூடாது, இந்த வார்த்தையை இந்த இடத்துல மாற்றி போடணும்னு சொல்லி அவர் நமக்காக வார்த்தைகளை போட்டு கரெக்டாக நமக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இரவும் பகலும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை தொட்டது உண்டு. அந்த மகள் நடுநடுங்கி கிட்டே வந்து தொட்ட காரணத்தை சொல்லி, நான் குணமாக்கப்பட்டேன் ஆண்டவரே, என் உடம்பு இப்போ நல்லா இருக்குது, ரொம்ப நன்றி என்று சொன்னார்கள். ஆண்டவர் அந்த மகளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ. அல்லேலூயா. நான் உன்னை ரட்சித்ததுன்னு ஆண்டவர் சொல்லலை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசி, நீ ஜெபம் பண்ணு, அதுக்காக சோத்திரம் பண்ணு. 2 காரியத்தை நாம் செய்யணும். கடந்த நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நன்றி சொல்லி 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 சோத்திரம் சொல்லணும். அதுக்கெல்லாம் முதலாவது நன்றி சொல்லணும், 2வது கேட்க வேண்டியதை கேட்கணும். அல்லேலூயா. ஏற்கனவே கொடுத்ததுக்கு நீங்கள் நன்றி எறுதலாக இருக்கிறீங்களான்னு ஆண்டவர் பார்ப்பார். நான் உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறேன், நன்றி எறுதலாக இருக்கிறாயா? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே ஆசீர்வதிக்கிறார், பேர் சொல்லி அழைத்தபடினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அவர் என்ன நாமம் தரித்திருக்கிறார் தெரியுங்களா? அவருடைய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறாராம். அவருடைய மகன், அவருடைய மகள், அவருடைய நம்ம தேவதூதன், அவருடைய குட்டி தேவதூதனாக நம்மளை வச்சிருக்கிறாராம். முதலாவது மனுஷனா, 2வது தான் தேவதூதனா. தேவதூதர்களை பூமியில் ஆண்டவர் வைக்காம மனுஷனை பூமியில் வச்சார். மனுஷனை நேசிக்கிறார் பாருங்க. பணிவிடையின் ஆவிகள்லாம், தேவதூதர்கள்லாம் ஆண்டவருக்கு பணிவிடை ஆவியா, நமக்கும் பணிவிடை ஆவியா, நமக்கெல்லாம் அவங்க வேலைக்காரர்களாம். அல்லேலூயா. தேவதூதர்கள் யாரு? ஆண்டவருக்கும் வேலைக்காரர்கள், நமக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். என்ன நாமம்? இயேசு நாமம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கிதியோனின் பட்டயம் தேவனுடைய பட்டயம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எப்படி சொன்னாங்க? தேவனுடைய பட்டயம். அப்படி தானே நமக்கும் ஆண்டவர் சொல்வார், நமக்கும் ஆண்டவர் அதைத்தானே செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார், தேவன் நம்மை மாற்றுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது தேவன், 2வது மனிதன். மனிதனை ரொம்ப 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 நேசிக்கிறார். அதனால தான் ஜீவ சுவாசத்தை தேவ தூதருக்கு ஊதாம நமக்கு ஊதி இருக்கிறார். அல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவாராம். அல்லேலூயா. என்ன பண்ணுவாராம்? நம்மகிட்ட தாகம் இருக்குதான்னு பாருங்க. ஆண்டவருக்காக எழுப்புதலாக வாழணுங்கிற எண்ணம் இருக்குதான்னு பாருங்க. ஆண்டவருக்காக சோத்திரம் எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு உங்களுக்குள்ள இருக்குதா அப்படின்னு நீங்க பாருங்க. உங்களுக்கு தாகம் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தாகம் இல்லாவிட்டால் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் கொஞ்சம் நஞ்சமல்ல, பெரிய ஆசீர்வாதம், ஒரு நித்திய ஆசீர்வாதமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவிலே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள். அல்லேலூயா. எப்பயும் நம்ம தண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். அல்லேலூயா. என்ன தண்ணிக்கிட்டா சொல்லுங்க? ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. இப்போ தான் சொன்னேன் தண்ணினால பிரச்சனைன்னு. நீங்கள் கம்முன்னு இருக்கிறத பார்த்தா மீண்டும் பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்க. தண்ணிக்கு பக்கத்துலேயே நம்ம இருக்கணுமா? என்ன தண்ணிக்கிட்ட இருக்கணுமா? நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு. சங்கீதம் 1 எழுதியிருக்குது, அப்புறம் சங்கீதம் 128 எழுதியிருக்குது. ஆண்டோடைய ஆசீர்வாதம் 121 எழுதப்பட்டிருக்கிறது, இப்போ 118 இருக்குது, இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது சங்கீதத்தில்.
நீதிமொழிகள் இருக்குது. அதே போல் ஆண்டவர் பாருங்கள் இந்த இடத்துல சொல்கிறாங்க, என் பிள்ளைகள் சோத்திரம் தண்ணீரின் ஓரத்தில், நீர்கால்களின் ஓரத்தில் இருக்கு. எப்பயுமே தண்ணி இல்லாத இடத்துல இருக்கணும். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை. புது விசுவாசிங்க தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரை தவிர உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. எல்லாமே சங்கீதம் அந்த ஏசாயா 43:42 நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் எழுதின ஒரு வசனம் அல்ல, 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டையை எடுத்து அவன் விறகு எரிக்கிறான், ஒரு கட்டையை எடுத்து சமைக்கிறான், ஒரு கட்டையை எடுத்து குளிர் காய்கிறான், ஒரு கட்டையை எடுத்து எல்லா வேலைகளிலும் பயன்படுத்துகிறான், ஒரு கட்டையை எடுத்து அவன் ஒரு சிலையை செய்து அதன் முன் வணங்கி என்னை காப்பாற்று என்று சொல்கிறான். உருவாக்கின என்னை விட்டு விட்டு நான் வளர்த்தின ஒரு மரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இப்படி சொல்கிறார்கள் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நாங்கள் எழுதலை, அதில் கிறிஸ்டின் சொல்கிறாங்க. கிறிஸ்டின் சொல்லலையா? இதில் என்ன எழுதியிருக்கா அதுதான் சொல்கிறோம். படித்து பாருங்கள். ரிக் வேதத்துலேயும் இதே தான் எழுதியிருக்கு, சாம வேதத்துலேயும் இதே தான் எழுதியிருக்கு, அதர்வண வேதத்துலேயும் இதே எழுதியிருக்கு, பரிசுத்த வேதாகமத்தில் இது தான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவரே. அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அந்த தேவன் இயேசு, அந்த தேவன் கர்த்தர், அந்த தேவன் கண்மலை, அந்த தேவன் நமக்காக மரித்து உயிர் தெழுந்த தேவன். அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாருக்கு உதவி செய்யார்? அவர் நம்புகிற அனைவருக்கும் உதவி செய்வார். அல்லேலூயா. யாரை அவர் காப்பாற்றுவார்? நல்லார் பொல்லார் எல்லாரையும் ஆண்டவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றார், உங்கள் மூலியமாகத்தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் பாய்ந்து ஓடும். ஆமென், அல்லேலூயா. 44:24 உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கிடுமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். 25 ஆண்டவர் சொல்றார், கட்டுக்கதைக்காரர்கள் சொல்றதை கேட்காதே, குறி சொல்கிறவர்களே கேட்காதே, ஞானிகள் சொல்வதை கேட்காதே. ஆமென், சோத்திரம். ஆண்டவருடைய ஊழியக்காரர், என்னுடைய ஊழியக்காரர் சொல்வதை நீ கேள். செவத்துக்குள்ளே வந்தவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த 4 செவத்துக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எந்த விதமான குறி சொல்லுதலும் கிடையாது. அல்லேலூயா. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. விடிகாலம் சொன்னார்கள், விடிஞ்சு எந்திரிச்சு சொன்னார்கள். அவங்க என்னைக்கு சொன்னாலும் சரி, அது எதுவும் ஆகாது. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், தாயின் கற்பத்தில் ஆமென் நான் உன்னை உருவாக்கினேன். அங்கே தான் ஆண்டவர் உருவாக்குறாராம். அதை யோபில் எழுதப்பட்டிருக்கிறது, எலும்புகள் உருவாகும் விதத்தை நீ அறியாயோ. உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. வயிற்றுக்குள்ளார கற்பப்பையில் எலும்பு உருவாகிறது தெரியுமா? வவுத்து வலிச்சா முடிக்கிடி உள்ளே சிக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் ஒரு ஸ்திரீக்கு, அதனுடைய குழந்தைக்கு எலும்பு நான் உண்டு பண்ணுறேனே, அந்த மேட்ரு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. அப்படின்னா கம்மனரு, நான் சொல்கிறது கேளுங்கிறாரு. அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். உருவாக்கின கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதையும் ஆண்டவர் சரி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சிலர் சொல்கிறாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு. நல்லது தான். நிறைய டாக்டர்கிட்ட பாரு, நல்லது தான். ஆனால் எல்லாவற்றையும் விட ஏசு டாக்டர்கிட்ட அவ்வப்போது நம்ம உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அவர் தான் நம்மளை உண்டாக்கினார், அவர் தான் நம்மை உண்டாக்கின தேவன். நம்முடைய சரீரத்தில் எந்த குறை இருந்தாலும், ஆமென், சோத்திரம், எந்த நோய் இருந்தாலும், எந்த பேய் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் விரட்டிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை ரட்சிப்பார்.